மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீர்களானால் நீங்கள் தீர்க்கமான சிந்தனைகளோடு செயல்படக்கூடியவராக இந்த மாதம் முதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகத்தில் அதாவது 6/4/2026 அப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமான வெற்றி இருக்கும். தந்தையின் புகழ் ஓங்கும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கக்கூடிய வேலையில் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமண பொருத்தங்கள் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சப்தமத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, அதை தவிர அவர்கள் மூலியமாக நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையும். அவர்கள் மூலியமாக அதாவது அவங்களுடைய உதவிகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம்.